ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய ஸ்கின் கேர் வீடியோ. இது ரொட்டீன் பேஸஸ்லலாம் நான் பண்ண மாட்டேன். என்னோடய ஸ்கின் ட்ரையாக டேனாக ஒரு மாதிரி இதுக்கு மேலே என் ஸ்கின் தாங்காது அப்படின்ற போது தான் நான் இது யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனில் ரொம்ப முக்கியம் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் என்ன நான் இங்கே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போலோட நீமன் துளசி ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி கோஜிக் ஆசிட் இருக்கிற ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணேன். அது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ் எதுவும் ரெடியூஸ் ஆகலை, எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. ஸோ நான் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து 2 இயர்ஸாக யூஸ் பண்ணேன். எனக்கு பிம்பிள் கொஞ்சம் எப்போயாவது தான் வரும், ஆனால் வந்துச்சுன்னா சீக்கிரமாகவே இது ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முல்தானி மெட்டியும் கர்டு, இது 2 யூஸ் பண்ணுவேன். லெமன் ஜூஸும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது லெமன் ஜூஸ் ஆர் கர்ட் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணேன். உங்களுக்கு யாருக்குன்னா லெமன் ஜூஸ் ஒத்துக்காதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே இப்போ ஒரு ஈவெண்ட் ஒரு ஃபங்க்ஷன்னா இது யூஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். தான் நம்ம ஏதாவது ஒரு மாஸ்க் போட்டு அந்த மாதிரி பண்ணுறத விட இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ரெகுலராக யூஸ் பண்ணால் ஸ்கின் டோனே நமக்கு மாற டிஃப்ரென்ஸ் தெரியும். இது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா குங்குமாதி தைலம். இது வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி தான் எனக்கே தெரியும் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே வந்து நான் நைட்டில் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் அது கொஞ்சம் பிசுன்னு தான் இருக்கும். ஸோ அதனால் சரியாக எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுன்றதுனால நான் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆனதுன்னா மார்னிங் யூஸ் பண்ணேன். ஒரு 20 மினிட்ஸ் போட்டுட்டு தென் ஐ வாஷ் அப்படி யூஸ் பண்ணிப்பேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சீரம் வந்துட்டு இதுவுமே எனக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணது தான் இந்த சீரம். ஸோ இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் எனக்கு செட் ஆகுமான்னு தெரில. எனக்கு வந்து கொஞ்சம் ஆயிலி ஸ்கின், அதனால நான் இது யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இது போட்டோடனே ஒரு ஸ்கின்லாம் ரெகுலராக நம்ம கரெக்டாக அதில் போட்டிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வழியே யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின்லாம் பீல் ஆகி உங்களுக்கு நியூ ஸ்கின் வர்றது தெரியும். நான் ஸ்கின் பீல் ஆகுதுன்னு பயந்துட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறது நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் நல்ல. ஸோ இது யூஸ் பண்ணுறேன். இதுதான் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன். இதுவுமே போட்டிங்கன்னா போட்ட உடனே உங்களுக்கு நல்லா பிரைட்டாகிடும் ஸ்கின்னு. அதுக்காகவே நான் இது யூஸ் பண்ணேன். சில டைம் இது வந்து போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு தென் ஃபேஸ் வாஷ் பண்ணிடும், அது இன்னும் பிரைட்டாக காட்டும். அதனால் இது யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், இதான் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன். நீங்கள் என்னென்ன இந்த மாதிரி பைத்த மாவு கூட நான் வந்து யூஸ் பண்ணுவேன். பைத்த மாவு, கடலை மாவு அதெல்லாம் கூட வந்து இந்த டர்மரிக் பவுடர், கஸ்தூரி மஞ்சள் அதோடலாம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறீங்கன்றதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். டட்டா.